Alhamdulillah Rabbil Alamin. As-salatu was-salamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Wa qala ta'ala فأقبل بعضهم على بعض يتساءلون قال قائل منهم إني كان لي قرين يقول أئنك لمن المصدقين أإذا متنا وكنا ترابا وعظاما أئنا لمدينون قال هل أنتم مطلعون فاطلع فرآه في سواء الجحيم. சூரா சாஃபாத்துடைய 50வது ஆயத்திலிருந்து ஓதப்பட்டது. இதில் அல்லாஹு தாலா அந்த சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் மதுபானம் மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கும், சாராயம் அங்கே புகட்டப்பட்டு கொண்டிருக்கும். அவர்கள் அந்த மஜ்லிஸில் அந்த சபையில் உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பார்கள். அப்போ அந்த நேரத்தில் அவங்க உலகத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட சில கஷ்டங்களை சிரமங்களை பற்றியும் பேசிக்கொள்வார்கள். உலகத்தில் காஃபிர்களுடைய புறத்திலிருந்து, முஷ்ரிக்கீன்களுடைய புறத்திலிருந்து, ஷைத்தானுடைய புறத்திலிருந்து ஏற்பட்ட சிரமங்களை பற்றியெல்லாம் பேசிக்கொள்வாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்க சாய்மான கட்டில் அப்படி சாய்ந்து கொண்டு அவங்களுக்கு மதுபானம் புகட்டப்பட்டு கொண்டிருக்கும். வேலைக்காரர்கள் சிதறடிக்கப்பட்ட முத்துக்கள் மாதிரி சுற்றி கொண்டு இருப்பாங்க. தட்டுகளில் மதுபானங்களை சாப்பாடுகள் எடுத்துக்கொண்டு அவங்களிடத்துல வருவாங்க. உங்களுக்கு என்ன வேணும், என்ன குடிக்கிறீங்க எஜமானரை, அதற்கு என்ன வேணும் என்று கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி காட்சிகள் இனிமையான காட்சிகளாக இருக்கும். எந்த கண்ணும் கன்றாத, எந்த காதும் கேட்டுறாத, எந்த உள்ளத்திலும் வராத அழகான அமைப்புள்ள காட்சிகளுக்கு மத்தியில் அவங்க உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் ஒருத்தர் சொல்லுவார், قال قائل منهم إني كان لي قرين. எனக்கு அவங்க ஒருத்தர் சொல்லுவார், எங்களில் ஒருத்தர் இருந்தார். அப்போ فأقبل بعضهم على بعض يتساءلون. சிலரோட பேசிக்கொள்வாங்க, உலகத்தில் ஏற்பட்ட நிலைமையில பற்றிலாம் கேட்டுக்கொள்வாங்க. உங்களுக்கு எப்படி நடந்துச்சு, உங்களோட விஷயத்த சொல்லுங்களேன்னு. அப்போ அந்த நேரத்தை சொல்லுவார், எனக்கு உலகத்தில் ஒரு கூட்டாளி ஒருத்தன் இருந்தான். இங்கே கரீன் என்று சொன்னால் சிலவங்க சொல்லுவாங்க ஷைத்தான் என்று சொல்லி, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, முஷ்ரிக்கான ஒரு கூட்டாளி எனக்கு கொண்டு இருந்தான். முஸ்லீமுக்கு உலகத்தில் ஒரு முஷ்ரிக்கான ஒரு காஃபிரான ஒரு கூட்டாளி ஒன்றும் இருந்தான். ரெண்டு பேருடைய கருத்து வித்தியாசம் இல்லை. ஷைத்தானான கூட்டாளி என்ற மனிதர்களில் சில ஷைத்தான்களும் இருக்கின்றார்கள். மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ், வஸ்வாஸ் ஊசலாட்டத்துடைய ஹன்னாஸுடைய ஊசலாட்டங்களை விட்டும் அவனுடைய தீங்கி விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மக்களுடைய உள்ளங்களை வஸ்வஸாக உண்டாக்கக்கூடியவன். மினர் ஜின்னத்தி வன்னாஸ், ஜின் வர்க்கத்தை சேர்ந்த மனித வர்க்கத்தை சேர்ந்த ஷைத்தான்கள். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிற இன்னொரு இடத்துல, யூஹி பாதுஹும் இலா பாதின் ஸுஹ்ருஃபல் கௌலி குரூரா, அவங்க சிலருக்கு பேச்சுடைய அலங்காரமான விஷயங்களை அலங்கரித்து காட்டி கொண்டிருந்தாங்க. இது ஜாதியை செய்யுங்கோ நல்லா ஆயிக்கும் அப்படி இப்படின்னு ஏமாற்றி பாவங்களின் பக்கம் அழைத்து கொண்டிருந்தார்கள். அப்போ அதை மாதிரி ஒரு ஷைத்தான் உண்டு, இவனுடைய கூட்டாளியாக உலகத்தில் இருந்தான். அப்போ அவன் சொல்லுவான், யக்கூலு இன்னக லமினல் முஸத்திகீன், நீ என்ன உண்மைப்படுத்துகிறாயா, நீ முஸத்திகின்னு சொன்னால் சதக்கா செய்கிறவன்னு சொல்ல, மேலும் முத்தசத்திகீன் சுருக்கி முஸத்திகீன், அல்லது உண்மைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறாயா, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை உண்மைப்படுத்துகிறாயா, கேள்விகளை கொண்டிருக்குது, விசாரிக்கப்படும், உங்கள் கூலி கொடுக்கப்படும், இதையெல்லாம் நீ நம்புகிறாயா என்று ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தான். இந்த காலத்தில் இது இன்டர்நெட்டுடைய காலம், இது வளர்ந்த காலம். இந்த காலத்தில் போய் பழைய மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்புகிறாயா இதெல்லாம் இன்றைக்கு ஷைத்தான்கள், இன்றைக்கு மக்களை வழிகெடுக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அப்போ அவன் கேட்டான், இதா மித்னா வக்குன்னா துராபன் வஇதாமன் ஐன்னா லமதீனூன், என்ன நாங்கள் மௌத்தாகி மண்ணோட மண்ணாகி எலும்புகளானதுக்கு பிறகும் திரும்ப நாங்கள் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவோமா, எங்களுடைய செயல்களுக்குள்ள கூலி கொடுக்கப்படுவோமான்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். இப்போ அல்லாஹு தஆலா சொல்வான், அல்லது அந்த முஃமின் மற்ற தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொல்வார், கால ஹல் அன்தும் முத்தலிஊன், நீங்கள் கொஞ்சம் எட்டி பாருங்கள் என்று. ஃபத்தலா ஃபரஆஹு ஃபீ சவால் ஜஹீம், அவங்க எட்டி பார்ப்பாங்க அந்த கூட்டாளியை நரகத்துடைய ஆழத்தில் நடுவில் பார்ப்பாங்க. அவன் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பான். ஒரு நெருப்பு கங்கு மாதிரி அவன் நரகத்தின் நடுவில் வேதனையில் வெந்து கொண்டிருப்பான்.
அவனுடைய மூளைகள் கூட கொதிச்சு கொண்டிருப்பதை பார்ப்பார்கள். காபுல் அஹ்பார் ரஹ்மமுல்லா சொல்கின்றார்கள், சொர்க்கத்தில் சில ஜன்னல்கள் மாதிரி, கிளாஸ் மாதிரி இருக்கும் ஜன்னல் மாதிரி, அதால் அவங்க இடைக்கிட எட்டி பார்ப்பாங்க. நரகத்தில் மக்கள் வேதனை செய்யப்படுவதை பார்த்து கொண்டிருப்பார்கள். அதை பார்த்து அல்லாஹ்க்கு ஷுக்குர் செய்வாங்க. அல்லாஹு தாலா என்ன இது மாதிரி வேதனை பாதுகாத்து இவ்வளோ உயர்ந்த சொர்க்கத்தை தந்திருக்கிறானே என்று அதிகமாக அல்லாஹ்க்கு ஷுக்குர் செய்வார்கள். இப்போ அவர் அந்த மனிதனை பார்த்து சொல்லுவாங்க, காலத்தல்லாஹின் கித்த லத்துருதீன். அவங்க சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் எல்லாமே சத்தியமாக என்னையும் இதை மாதிரி அழிவும் பக்கம் கொண்டு வந்து சேர்க்க பார்த்தாய், அதுக்கு நெருக்கமாகிட்டது. நீ எனக்கு வழி எடுத்து கொண்டிருந்தெல்லாம் பார்த்தா நானும் ஒருவேளை அங்கே வந்து சேர்ந்திருப்பேன். அப்படித்தான் என்னிடத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் அலங்கரித்து சொல்லி கொண்டிருந்தாய். வலவுலா நிஅமத்து ரப்பி லகுன்து மினல் முஹ்தரீன். என்னுடைய இறைவனுடைய அருள் மட்டும் எனக்கு இல்லை என்று சொன்னால் நானும் இன்றைக்கு உன்னோட கூட நரகத்தில் சமூகம் அளிச்சிருப்பேன். நானும் இன்றைக்கு இந்த வேதனை உன்னோட கூட மாட்டிப்பட்டிருப்பேன். அல்லாஹ்வுடைய அருள் தான் எனக்கு வழிகாட்டியது, ஈமானின் பக்கம், நேரான பாதையின் பக்கம், தௌஹீதின் பக்கம். இன்றைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறது காரணம் அல்லாஹுடைய அருள் தான். வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அல்லாஹ் மட்டும் எங்களுக்கு வழிகாட்டல் என்று சொன்னால் இன்றைக்கு நேரான பாதை நாங்கள் வந்திருக்க மாட்டோம் என்று அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்லான், சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அவன் ஆச்சரியப்பட்டு கொண்டு இன்னொரு விஷயத்தை கேட்பான். அப்போ சொர்க்கவாதி மற்ற சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்லுவார், அஃபமா நஹ்னு பிமையத்தீன் இல்லா மௌத்தத்துன் லூலா வமா நஹ்னு பிமுஅzzபீன். நாங்கள் திரும்ப ஒருக்க மௌத்தாக மாட்டோம் தானே, இல்லா மௌத்தத்துன் லூலா, முந்திய மௌத்தை தவிர ஒருக்க மௌத்தாகிட்டோம் உலகத்தில், அதுக்கு பிறகு இன்னொரு மௌத்துன்னு வராது தானே. என்ன மௌத்து வந்துட்டுன்னு சொன்னால் மனிதனுடைய இன்பங்கள் முடிஞ்சடைஞ்சிடும். எவ்வளோ பெரிய பணக்காரனாலும் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தாலும் மௌத்து வந்துட்டுன்னா இன்பங்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதனால் இவங்க சந்தோஷத்தில் சொல்லுவாங்க, எங்களுக்கு இன்னொரு மௌத்துன்னு வராது தானே, இந்த இன்பம் எங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டு தானே இருக்கும். அதே நேரத்தில் வமா நஹ்னு முஅzzபீன், எங்களுக்கு வேதனை செய்யப்பட மாட்டாது தானே. அல்லாஹு தஆலா எங்களுக்கு திரும்ப வேதனை செய்ய மாட்டான். உலகத்தில் கஷ்டப்பட்டோம், அதை வச்சு அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக வசிக்கக்கூடிய இடத்துல வைத்திருக்கின்றான். எங்களுக்கு மௌத்தும் வராது, இன்னொரு வேதனையும் இருக்காது. இன்ஹாதா லஹுல் ஃபௌசுல் அஸீம். நிச்சயமாக இது இன்னஹாதா லஹுல் ஃபௌசுல் அஸீம், இது மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று அவர்கள் சொல்வார்கள். எங்களுக்கு கிடைச்ச இந்த வெற்றி இருக்குதே, இது மிகப்பெரிய வெற்றி. ஏன்? மௌத்தும் இல்லை, வேதனையும் இல்லை, நிரந்தரமான இன்பங்கள் இருப்போம். அடுத்ததே அல்லாஹு தஆலா சொல்வதாகவும் சிலர் ரிவாயத்தில் வருது, சிலருடைய கருத்து. அந்த சொர்க்கவாதிகளே சொல்வதாகவும் ஒரு கருத்து இருக்கின்றது. லிமிஸ்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன். அல்லாஹு தஆலா சொல்வான், இது போன்ற விஷயங்களுக்கான இவ்வளோ பெரிய பாக்கியத்துக்கான தான் அமல் செய்யக்கூடியவங்க அமல் செய்ய வேண்டும். அல்ல சொர்க்கவாதிகளே சொல்லுவாங்க, உண்மையில இதுதான் பாக்கியம் அப்பா, எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டாலும் எங்களுக்கு இவ்வளோ பெரிய இன்பம் கிடைச்சிருக்கு, அதனால் இப்படியான ஒரு வாழ்க்கைக்கு தான் அமல் செய்யக்கூடியவங்க அமல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாமா சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, பனி இஸ்ராயல்களை 2 கூட்டாளி மாதிரி இருந்தாங்க. ஒருத்தர் முஃமின், இன்னொருத்தர் காஃபிர். அவங்க 2 பேரும் கூட பிஸ்னஸ் செஞ்சாங்க, பார்ட்னர்ஷிப், கூட வியாபாரம் செஞ்சுட்டு பிறகு பிரிஞ்சாங்க. பிரிகிற நேரம் ஒவ்வொருத்தருக்கும் 3000 தீனார் தங்க காசுகள் பிரிச்செடுத்து கொண்டாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு 2 பேரும் சந்திச்சாங்க. சந்திச்ச நேரம் காஃபிர் கேட்டார் முஸ்லீமை பார்த்து, நீங்கள் கொண்டு போய்த்த காசை வச்சு என்ன செஞ்சீங்க? அதை ஏதாவது வாங்கி போட்டிங்களா, சொத்துக்கள் ஏதாவது வாங்கினீங்களா, அல்லது வியாபாரத்தில் ஈடுபடுத்திங்களான்னு கேட்டார். பிஸ்னஸ் பண்ணிங்களாண்டு, அதை வளர்க்குறதுக்கு எதாவது செஞ்சீங்களாண்டு. இவர் சொன்னார் இல்லைண்டு. திருப்பி கேட்டால் நீங்கள் என்ன செஞ்சீங்கண்டு. அவன் சொன்னால், நான் பெரிய ஒரு காணியை வாங்கினேன், அதில் பேரிச்சம்பழங்கள் எல்லாம் மரங்களை நாட்டிக்கிறேன், அதில் பழங்கள் எல்லாம் நிறைய வருது, இன்னும் பல வஸ்துக்கள் உள்ள மரங்களை நாட்டிக்கிறேன், அது மாதிரி ஆறுகள் எல்லாம் தோண்டி அதுக்குள்ளே நல்ல செழிப்பான தோட்டம் ஒன்று உருவாக்கியிருக்கிறேன். அதுக்கு பிறகு முஃமின் கேட்டார், நீ அப்படி செஞ்சான்னு கேட்டார். எவ்வளோக்கு? இது 1000 தீனாருக்கு. 1000 தீனாருக்கு நான் ஒரு பெரிய ஒரு தோட்டத்தை வாங்கி அதில் பேரிச்சம்பழ மரங்களை நாட்டி இன்னும் பல வர்க்கங்கள் உள்ள மரங்களை நாட்டி நல்ல ஆறுகளோட வச்சு செழிப்பாக்கிக்கிறேன். நீ அப்படி செஞ்சான்னு இவர் கேட்டார். ஓன்று சொன்னார். முஃமின் திரும்பி வந்தார். அவர் அன்றைக்கு இரவில் முடியுமான மட்டும் நிறைய தொழுதார்.
தஹஜ்ஜத் தொழுது இரவில் தொழுது துவா செஞ்சுட்டு 1000 தீனாரை கொண்டு வந்து வச்சு சொன்னார், யா அல்லாஹ், என்னுடைய இந்த கூட்டாளி காஃபிரானவன் அவன் பெரிய காணி வாங்கினான் 1000 தீனாருக்கு, பேரிச்சம்பழ மரங்களை நாட்டினான், வேறு பல மரங்களை நாட்டிக்கிறான், ஆறுகளை ஓட வச்சுக்கிறான். அப்போ இந்த தோட்டம் துறவுகள் இருக்குது, இது கொஞ்ச நாளைத்தான் இவன் மூத்தாகிடுவான், தோட்டத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடுவான். அதனால யா அல்லாஹ், இந்த 1000 தீனாரை வச்சு நான் உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு பெரிய காணியை வாங்குகிறேன், பேரிச்சம்பழ மரங்களை நாட்டித்தா, அதில் வேறு நிறைய மரங்களை தா, பல மரங்களை, ஆறுகளை அதில் ஓடுவை என்று சொல்லிட்டு அந்த காசை கொண்டு போய் மிஸ்கின்களுக்கு ஏழைகளுக்கு மத்தியில் பிரித்து கொடுத்துட்டார். இப்படி கொஞ்ச நாள் கழிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த பணக்காரனை திரும்ப இந்த கூட்டாளியை சந்தித்தார். அப்போ 2 பேரும் சந்திச்சு கொண்டாங்க. இப்போ இவன் கேட்டான், நீங்கள் அந்த காசை வச்சுக்கணும் என்ன செஞ்சீங்க? முந்தி கேட்ட மாதிரி கேட்டான், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணீங்களா, இல்லை காணி பூமி ஏதாவது வாங்கி போட்டிங்களா அப்படி கேட்டார். இவர் சொன்னார் இல்லைண்டு. ஸோ நீ என்னத்தை செஞ்சேன்னு கேட்டார். நான் என் குடும்பத்தில் கொஞ்சம் வேலை செய்கிறது குடும்பத்தில் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கும் மற்ற விஷயங்களை கவனிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் அடிமைகளை 1000 தீனாருக்கு வாங்கி போட்டேன், வேலைக்காரர்களை நிறைய பேர் வாங்கி போட்டிருண்டு. இப்போ அவங்க என்னுடைய விஷயங்களை கவனிக்கிறாங்க, வீட்டு வேலைகளையும் கவனிக்கிறாங்க, தோட்டம் துறவுகளை பராமரிக்கிற வேலையெல்லாம் செய்கிறாங்கண்டு. அப்போ மூமின் கேட்டால் நீ அப்படி செஞ்சாண்டு ஒன்று சொன்னார். இவர் திரும்பி வந்தார். அன்றைக்கு இரவு ஃபுல்லாக தொழுதுட்டு இன்னொரு 1000 திர்ஹத்தை கொண்டு முன்னால் வச்சு சொன்னார், யா அல்லாஹ், என்னுடைய இன்னும் கூட்டாளி காஃபிரானவன் அவன் நிறைய அடிமைகளை 1000 தீனாருக்கு வாங்கி போட்டிக்கிறான். ஒரு நாளைக்கு இவன் அவங்கெல்லாம் விட்டுட்டு மௌத்தாகிடுவான், இல்லாட்டி அவங்க மௌத்தாகிடுவாங்க, இவனை விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த 1000 திர்ஹத்தை வச்சு 1000 தீனாரை வச்சு உனக்காக வேண்டி எனக்கு நீ சொர்க்கத்தில் அடிமைகளை வேலைக்காரர்களை வாங்கித்தா, நான் வாங்குகிறேன் யா அல்லாஹ் என்று சொல்லிட்டு அந்த காசு எல்லாத்தையும் ஏழைகளுக்கு சதக்கா செஞ்சார். ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்துட்டார். இப்படியே கொஞ்ச நாள் கழிஞ்சது. அதுக்கு பிறகு திரும்ப சந்திச்சாங்க. இப்போ இவன் கேட்டான், நீ எப்படி அந்த காசை வச்சு எந்த வியாபாரம் பண்ணினாயா, இல்லை சொத்துக்களை வாங்கி போட்டியான்னு அந்த காஃபிர் கேட்டான். இவர் சொன்னார், இல்லை நீ என்ன செஞ்சாண்டு, ஏண்ட வேலையெல்லாம் மாஷா அல்லா இல்லை, நீ என் வேலையெல்லாம் நான் க்ளீனாக முடிச்சுட்டேன். ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு. ஒன்று இருந்தது, ஒரு ஒரு பொம்பளை ஒன்று இருந்தா, அவரோட கணவன் மௌத்தாகிட்டா, அழகான பொம்பளை. நான் அவருக்கு 1000 தீனாரை மஹராக கொடுத்து நான் அவளை கல்யாணம் முடிச்சிட்டேன். அப்போ இன்னொரு வாய்ப்படி கல்யாணம், இந்த வார்த்தையை கவனிக்கக்குள்ள கல்யாணம் முடிக்கல, நான் 1000 தீனார் கொடுத்து அவ விபச்சாரம் செஞ்சேன். அவளை மாதிரி இன்னொரு அழகான பொம்பளையும் கூட்டிட்டு வந்தாண்டு. மோமின் கேட்ட, நீ அப்படி செஞ்சான் ஓன்று சொன்னார். இவர் போனார். இவர் போய் இரவெல்லாம் தொழுதுட்டு மற்ற 1000 தீனாரையும் கொண்டு வந்து வச்சு சொன்னார், யா அல்லாஹ், என்னுடைய இந்த காஃபிரான கூட்டாளி அவன் உலகத்துடைய ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொண்டான், அல்லது தவறான வழியில் அவளோட 1000 தீனாரை வச்சு செஞ்சு கொண்டான். ஒரு நாளைக்கு இவன் மௌத்தாகிடுவான், அவளை விட்டுட்டு போயிடுவான், அல்ல அவள் மௌத்தாகிடுவாள், இவனை விட்டுட்டு போயிடுவாள், கல்யாணம் முடிச்சிருந்தால் பிரிஞ்சிடுவாங்க 2 பேரும். அதனால் யாரும் நான் உன்னிடத்தில் நான் உடம்படிக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த 1000 தீனாருக்கு பதிலாக எனக்கு நீ சொர்க்கத்தில் ஹோர்லீன்களை திருமணம் முடிச்சு தாயா இல்லான்னு கேட்டார். அப்படி துவா செஞ்சுட்டு போய் அந்த 1000 தீனாரை சதக்கா செஞ்சார். அப்போ கொஞ்ச நாளைக்கு பிறகு சந்திக்கிறாங்க. அவன் வாகனத்தில் வாராரு, இவர் நடந்து வாராரு. இவர் ஏழையாகிக்கிறார், அவன் பணக்காரன், பெரிய பணக்காரன். இப்போ சந்திக்கிறாங்க. இப்போ அவன் மூமின் பார்த்து அவர் கேட்குறார். இவன் கண்டு கொண்டான். கொஞ்சம் நாளை பிறகு கண்டாலும் அடையாளங்களை பார்த்து விளங்கிறான். நீங்கள் இன்னார் தானே எதுன்னு கேட்டார். எனக்கு கூட்டாளி தானே ஒன்று. அப்போ கையை பிடிச்சி கொண்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு பேசினான். எப்படி சோகமாய்க்கிறான்லாம் கேட்டுட்டு, நாங்கள் 2 பேரும் 3000 சமனாகத்தான் பிரிச்சுட்டோம். பிஸ்னஸை பிரிக்கிற நேரம் சமனாக சொத்தை பிரித்து தான் பிரிஞ்சோம். அதுக்கு பிறகு நீ அதை காசு என்ன செஞ்சாயிண்டு கேட்டால், அப்புறம் சமனாகத்தான் எடுத்துக்கொண்டு போகிறேன். நான் என்னப்பா நான் வாகனத்தில் வரேன், நீ பார்த்தா நடந்து வரேன், ஒழுங்கான செருப்பும் இல்லை, உடுப்பு மூட பாரு, சேண்டு உடுப்பை பாரு, நான் எப்படி இருக்கிறேன், என்ன நடந்துச்சுன்னு கேட்டான். அவன் சொன்னான், நான் அதை கடன் கொடுத்தீரேன். காலம்மன் யாருக்குன்னு கேட்டான். மலி உல் வஃபி, நிறைய வசதி உள்ள திருப்பி தரக்கூடத்தருக்கு கொடுத்திருக்கிறேன். அம்மன், அவன் யாருன்னு கேட்டான்.
சொன்னால் அல்லாஹு ரப்பி, என்னுடைய ரப்பு அல்லாஹுக்கு கொடுத்துருக்கிறேன். அவன் கையை உடனே எடுத்துட்டான். எடுத்துட்டு சொன்னான், இன்னும் இப்படி மடத்தனத்தில் ஆய்க்கிறாய், ஐநா கிளமினர் முசத்தின், நீ என்ன இதை உண்மை பிச்சு கொண்டு ஆய்க்கிறாய், ஐது அமித்னாவுக்கு நான் துராவின் இதாமுனா இன்னலமா தீனூன், என்ன நாங்கள் மௌத்தாகினால் மண்ணோட மண்ணாகினால் எலும்புகள் ஆனது பிறகு நாங்கள் திரும்ப எழுப்பப்பட்டு எங்களுக்கு கூலி கொடுக்கப்படுமா, அல்லாஹ்ங்களுக்கு கேள்வி கேட்பானா அப்படின்னு சொல்லிட்டு காஃபிர் என்ன செஞ்சான், கையை எடுத்துட்டு ஏசிட்டு போயிட்டான். மூமின் பார்த்தார், அவன் கணக்கெடுக்காமல் போகிறான்னு வெறும் வந்துட்டார். அதுக்கு பிறகு மூமின் கஷ்டமான நிலைமையில தான் வாழ்ந்தார். உலகத்தில் வாழ்கிற காலத்தில் அவன் நல்ல வசதியாக வாழ்ந்தான். இப்போ 2 பேரும் மௌத்தாயிட்டாங்க. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு தாலா இவரை மூமினை சொர்க்கத்துக்கு அனுப்பினான். இப்போ அவர் அப்படி சொர்க்கத்தில் அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுதோ ஒரு பெரிய ஒரு பேரிச்சம்பழ தோட்டத்தை பார்க்குறாரு. பெரிய ஒரு காணி, அதில் நிறைய பேரிச்சம்பழ மரங்கள் இருக்குது, பழங்கள் ஏனைய விதவிதமான பல மரங்கள் இருக்குது, பழங்கள் எல்லாம் குலுங்கி கொண்டிருக்குது, ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது. இப்போ கேட்குற லிமன் ஹாதா, இது யாருக்குன்னு கேட்டாங்க. அப்போ மலக்கள் சொல்லுவாங்க, ஹாதா லக், இது உங்களோட தான்னுது. யா சுபஹானல்லா சுபஹானல்லா, இவ்வளோ பெரிய தோட்டம் என்னுடையதா, நான் அந்தளவுக்கு பெருசாக அமல் செய்யலையே, இது எப்படி எனக்கு கிடைச்சது சந்தோஷப்பட்ட பிறகு அப்படியே போவார். போக்கல ஒரு பெரிய ஒரு கூட்டம் அழகான வாலிபர்கள் வேலைக்காரர்கள் இருப்பாங்க. கேட்டு இதெல்லாம் யார் சொன்னால் எவ்வளோண்டு எண்ணி முடிக்காத ஆக்கள். சொன்ன எல்லாம் உங்களோட ஆக்கள் தான், உங்களோட வேலைக்காரர்கள் தாண்டு. ஏண்ட வேலைக்காரர்கள், எனக்கு இப்படி இவ்வளோ பெரிய வேலைக்காரர்கள், உலகத்தில் ஒரு 1000 தீனார் கொடுத்து வாங்கினாரே அது. அதுக்கு பிறகு கொஞ்சம் தூரம் போக்கல ஒரு பெரிய ஒரு முத்தாலான சிவப்பு மாணிக்கத்தாலான உள்ளுக்கு ஓட்டு அப்படியே மாணிக்கத்தை அப்படியே குடைஞ்சி ஒரு குபாய்க்குதே அந்த பெரிய டோம் மாதிரி உண்டு, முத்தாலானது. உள்ளுக்கு தோண்டி உள்ளுக்கு ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போனால் ஒரு அழகான ஒரு ஹோர்லின்னு பெண்ணொன்று இருப்பாள். இவக்கு இப்போ இது யாருக்கு இவ ஹாதிஹி லக், இந்த பெண் இவன் உனக்கு தாண்டி. யா சுபஹானல்லா சுபஹானல்லா, இந்த பொம்புல எனக்கு எப்படி கிடைச்சு, அந்த அளவுக்கு நான் பெரிய அமல் செய்யலையேண்டு. அப்போ இதெல்லாம் அவர் உலகத்தில் செஞ்ச நன்மைக்கு அல்லாஹுத்தலா கொடுத்தான். அதுக்கு பிறகு அவர் மூமின் தன்னுடைய கூட்டாளி காஃபிரானே அவன் நினைவு வரும். அப்போ சொல்லுவார், இன்னி கானலி கரீன், எனக்கு ஒரு கூட்டாளி ஒன்று இருந்தான், அவன் சொல்லி கொண்டிருந்தான், யக்கூலா இன்னக்கிழமன் முசத்தின், என்ன நீ மறுமை நாளை பற்றி உண்மைப்பிக்கிறாயா, அதை உண்மை நம்புறாயா, நாங்கள்லாம் மண்ணோட மண்ணாகி எலும்புகளாகி உக்கி போனதுக்கு பிறகு திரும்ப நாங்கள் எழுப்பப்படுவோமா, அதுக்கு பிறகு எனக்கு சொர்க்க நரகன்னு சொல்கிறாயில்ல, இதெல்லாம் நம்புறது எப்படின்னு கேட்டான். இப்போ அல்லாஹு தாலா காட்டுவான், நரகத்துடைய நடுவில், நரகவாதிகளுக்கு நடுவில் அவன் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பான். மூமின் அந்த நரகவாதிகளுக்குள்ளாலே அவரை கண்டுபிடிச்சு கொள்வார், இவன் தான் அவன். இப்போ அவரை பார்த்து சொல்லுவான், இவர் மூமின் சொல்கிறார் அந்த காஃபிரை பார்த்து, தல்லாஹ் இன் கித்தல துருதீன், நீ என்னையும் கொஞ்சம் இல்லாட்டி இங்கே வந்து சேர்த்திப்பாய், என்ன மாதிரியெல்லாம் பேசினாய், கொஞ்சம் இல்லாட்டி நான் இங்கே வந்திருப்பேன். வலவுலா நிஅமத்து ரப்பி லகுந்து மினல் முஹ்தரீன், என்னுடைய இறைவனுடைய அருள் மட்டும் எனக்கு இல்லைன்னு சொன்னால் நானும் இங்கே வந்திருப்பேன் என்று சொல்லி அதுக்கு பிறகு இந்த ஆயத்துக்களை ஓதி காட்டினார். வலவுலா நிஅமத்து ரப்பி லகுந்து மினல் முஹ்தரீன் அஃபமா நஹ்னு பிமையத்தீன் இல்லா மௌத்தத்துன லூலா வமா நஹ்னு பிமையத்தி முஅzzபீன், இன்னைக்கு எங்களுக்கு இன்னொரு மௌத் ஒன்று கிடையாது, ஒரு ஃபர்ஸ்ட் மௌத் மட்டும்தான், இதுக்கு பிறகு நாங்கள் வேதனை செய்யப்பட மாட்டோம். இதுதான் மிகப்பெரிய வெற்றி. அமல் செய்கிறதுன்னா இது மாதிரி ஒன்றுக்குத்தான் அமல் செய்யணும். அவருக்கு அல்லாஹு தாலா செய்த இந்த நியமத்தில் பார்த்து அவர் சந்தோஷப்படுவார், அல்லாஹ்க்கு ஷுக்குர் செய்வார். சுத்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, மோமீன்கள் உலகத்தில் ஏற்பட்ட கஷ்டங்களை ஞாபகம் செஞ்சு பார்ப்பாங்க, ஆனால் மௌத்தை விட உலகத்தில் வேற எந்த ஒரு பெரிய கஷ்டம் இருக்காது. மௌத்து இருக்குது, அதுதான் ஆகப்பெரிய கஷ்டம். அதனால் இந்த சம்பவத்துக்கு எங்களுக்கு பெரிய படிப்பினை. உலகத்தில் எங்களுடைய கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் இது, கண்ணுக்கு பார்க்கறது வித்தியாசமாக இருக்குது. எங்களுக்கு எதிராக உலகத்துடைய ஷைத்தானான கூட்டாளிமார்கள் இருப்பாங்க, அவங்கள எங்கள் உலகத்தில் இன்பங்களில், விளையாட்டில், கூத்துகளில், ஆடம்பரமான காரியங்களை எங்களை ஈடுபடுத்த பார்ப்பாங்க. அவங்க மறுமையில் எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு உதவியாக வரப்போகிறது மறுமையுடைய வாழ்க்கை தான், மறுமையில் இருக்கக்கூடிய இன்பங்கள் தான். அதனால் அல்லாஹு தாலா எங்களுக்கும் அவனை நம்பி நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.